பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப கும்பராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி நம்ம வருமானத்தை பெருக்குவதற்கும் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கும் நம்ம வாக்கை எல்லாரும் கேட்கறதுக்கும் ரொம்ப இதா இருக்கும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் பேசுறது ஃபுல்லாவே உறவை ஒட்டி இழுக்குவது போலதான் பேசுவாங்க. எல்லா உறவும் நம்மள நெருக்கமா வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நிறைய அனுபவ பேச்சுகள் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. அதே போல் வருமான விஷயமும் அப்படிதான். நிறைய விஷயங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து வச்சு அது குடும்பத்துக்காக நிறைய யூஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க. ஆனால் வருமானம் பெறுவதற்கு என்ன பண்ணணும்னு அவங்களுடைய இது ரொம்ப யோசிக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு மாதம் பங்குனி மாதம் சிறப்பான தானம் பண்ணுவதற்கு சிறப்பான மாதம். தானம் பண்ணி அந்த மாதத்தில் வரும் விசேஷ நாட்களை பூஜைகளையும் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பங்குனி உத்திரம் இந்த மாதத்தில் சிறப்பான மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பங்குனி உத்திரத்தில் திருமணம் அதாவது தெய்வங்களின் திருமண நாளாக பங்குனி மாதம் இருப்பதனால் இந்த மாதத்தில் நீங்க அந்த திருமண வைபவங்களில் கலந்துகிட்டு அங்க நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவதற்கு அந்த திருமண வைபவங்களில் அன்னதானம் பண்ணுவதற்கு நீங்க கொடுக்கணும். காசு கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், பருப்பு வகைகள் கொடுக்கறது. இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்க வீட்டில் வருமானம் பெறுவதற்கு உதவியாக இருக்கும். அதனால கும்பராசிக்காரர்கள் கோயில் குளங்களில் உள்ள அன்னதான மையங்கள், அதாவது திருமணம், அதாவது கோயிலில் உள்ள இறைவனுக்கு திருமணம் செய்யும் நாள்களாக கருதப்படும் அந்த நாட்களில் நீங்க அன்னதானம் கொடை வெள்ளலாக மாறினீங்கன்னா அன்னதானத்துக்கு எல்லாம் நீங்க பணிவிடை செய்யறது, உடல் உழைப்பு செய்வது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக ஆகும். அதனால நீங்க அது பண்ணலாம். அது போக நீங்க அந்த பொறி இதெல்லாம் மீன்களுக்கு தானம் பண்ணுவது அதெல்லாமே சிறப்பாக இருக்கும். சரி, மீன்களுக்கு பொறி கொடுக்கறதும் மனிதர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு நல்ல இந்த பானக நீர் அப்படிம்பாங்களே, அந்த பானக நீர், அந்த நீர்களை கொடுக்கறது. அப்புறம் இந்த செம்பு நீர் எல்லாம் கொடுப்பாங்களே, அதெல்லாம் கொடுக்கறது, அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நீரிலால் ஆன உணவுகளை செய்வது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால நீருடன் சேர்ந்த உணவு, நீரினால் செய்யப்படும் உணவு, அதெல்லாம் நம்ம பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்ப அந்த தானங்கள் பண்ணுவது. நீங்க இதுக்குள்ள கோயில்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சயன கோலத்து ரங்கநாதர் கோயில் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மகாலட்சுமி வழிபாடு மிக சிறந்த வழிபாடாக இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு மட்டுமல்லாமல் உங்க வீட்டில் ஒரு பெண், ஒரு மூத்த பெண், நல்ல சுமங்கலியான இறந்த பெண் இருப்பாங்க. அவங்களை தெய்வ ரூபமாக வழிபட்டு அவங்களுடைய உருவ வழிபாடை எடுத்து அவங்களுக்கு நல்ல புடவை ஜாக்கெட் வைத்து அவங்க போட்டோ முன்னால கலசெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது உங்க வீட்டில், அதாவது கும்பராசிக்காரர்கள் அந்த கும்பராசிக்காரர்களுடைய வீட்டில் ஒரு தெய்வ சக்தி உடைய ஒரு பெண் பிறந்திருப்பா. அவள் இறந்து போயிருப்பாங்க. அவளை வழிபாடு பண்ணுவது. எனக்கு அவங்க யாரு என்னன்னு தெரியாது, அவங்க உருவ போட்டோ கிடையாது அப்படின்னா கலசம் வைத்து வழிபாடு பண்ணுவது இதுல சிறப்பாக இருக்கும். அதனால கலசம் வைத்து வழிபாடு பண்ணுவதும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இது சிறப்பாக இருக்கும். இது சுமங்கலி பூஜை மாதிரி கூட எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால கும்பராசிக்காரர்கள் கலச வழிபாடுடன் பண்ணுவதும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கருமாக்களை தீர்க்கக்கூடிய இடமாக இருப்பதினால் நிறைய உணவுகளை நிறைய ஏழை எளியவர்களுக்கு சுத்தி, அதாவது கோயிலை சுத்தி இருக்கும் ஏழை குடும்பம், மீனவ குடும்பம், இவங்களுக்கு கொடுப்பது சிறந்த. அதாவது கோயிலை சுத்தி மீனவ குடும்பம் அவங்களுக்கு நீங்க உணவுகளை தானம் கொடுக்கும் போது உங்க வாழ்வின் மலர்ச்சிகளும் வெற்றிகளும் அடையும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்க கூடாத பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கக்கூடியது நிறைய இந்த கருப்பு நிற பொருட்களை யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படிமோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மஞ்சள் விஷயங்கள், அதாவது மஞ்சள் இல்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது மாதிரி மங்களம் இல்லாத பொருட்கள் எதுவுமே உங்க கையால் போகக்கூடாது. அதாவது அழுக்கு படிந்த, அப்புறமா துர்நாற்றமுடைய எந்த உணவுகளையோ எந்த உடைகளையோ யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கறது அர்த்தம். அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த கோயில் முன்னால் கொடுக்கணும், ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் முன்னால் கொடுக்கலாம். இல்லட்டா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் முன்னால நின்னு, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால யாருக்கு உடல் முடியாம இருக்கிறாங்களோ அவங்கள போய் பார்க்க போகும்போது
நீங்க இதெல்லாம் கொடுத்துட்டு பார்க்க போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. எந்த உடை அணிந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனா கிரே கலர் உடை அணிந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. அப்புறம் எந்த உடை அணியக்கூடாது, எந்த உடை அணிந்து கொடுக்க கூடாது அப்படின்னா கருப்பு கலர் உடை அணிந்து கொடுக்காதீங்க அப்படிங்கிறது. அப்போ எந்த உடை அணிந்து எல்லோ கலர் உடை அணிந்து கொடுங்க. எல்லோ கலர் உடை அணிந்து கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் தானம் தர்மம் செய்யும் போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பொதுவா வந்து ரெட் கலர் உடையும் அணிந்து கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். ஆனால் எல்லோ கலர் தான் ரொம்ப சிறப்பான இதா இருக்கும். ஆனா எல்லோ கலரே கொடுங்க. அதுக்கு பிறகு எந்த நேரம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு நேரம்ங்கிறது என்னன்னா அதாவது விடிவெளி தோன்றும் நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக இருக்கும். அதனால விடிவெளி தோன்றும் போது உங்களுக்கு தானங்கள் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதே போல் குயில்கள் கூவுவதும் பறவைகள் நல்ல உச்சாடம் சவுண்டு கேட்கிற இடத்துல நீங்க தானம் பண்ணீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. தானம் செய்த பிறகு செய்யக்கூடாதது என்னன்னா, தானம் செய்த பிறகு செய்யக்கூடாதது நம்மளுக்கு முன்னோர்கள் விஷயங்கள் செய்யக்கூடாது. முன்னோர்களுடைய விஷயங்களை பழித்து பேசுதல் கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவங்களை அலட்சிய பார்வைகள் படுத்தக்கூடாது. உடல் ஊனமுற்றவங்கள் மன வளர்ச்சி உள்ளவங்கள் அந்த உடல் உறுப்புகளை வைத்து அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க உங்க வீட்டுல வந்து என்னன்னா உண்டியல் சாமிக்காக சேர்த்து வச்ச உண்டியல்களை வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்க உண்டியல்களை பத்தி அவதூறுகளோ தவறான விஷயம் இது இப்படி சேர்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஏதாவது குறைகளோ சொல்லக்கூடாது. யாராச்சும் இந்த உண்டியல் சேர்ந்த விஷயம் ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அதை வந்து அன்றைய தானம் செய்த அன்னைக்கு அந்த உண்டியலை பத்தி எந்த குறையும் சொல்லக்கூடாது. சும்மா கேட்க மட்டும் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பங்காளிகளை பத்தி அவதூறு பரப்பக்கூடாது. உங்களுடைய சொந்தக்காரங்களையோ பங்காளிகள் உங்க கூட பிறந்தவங்களை பற்றிய அவதூறான விஷயங்கள் அவங்கள பத்தி சும்மாவே ஏதாவது கெட்டதுனாலும் நல்லதுனாலும் அன்று அவங்கள பத்தி எதுவுமே பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஆசைகளை அன்று துறப்பது நல்லது. எது மேலே ஆசைப்பட வேண்டாம். தானம் செய்த அன்னைக்கு எது மேலே பற்றோ ஆசையோ வைக்காதீங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் பண்ணாமல் இருந்தா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் பண்ணும் போதும் உங்களுடைய அந்த ஸ்லோவா மந்தமா பண்ணாமல் அந்த நேரத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை உடனே பண்ணிருங்க. பொதுவாக நீங்க வந்து தாலிச்சரடு தானம் கொடுப்பது மிக சிறந்த நல்ல பயனை தரும். ஆனா தாலிச்சரடு தானமும் அங்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயமும் இறைவனுக்கு உகந்த நேரமும் இறைவனுக்கு உகந்த செயலும் செய்யும் போது அது வந்து ரொம்ப மாற்றங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதனால அந்த மாற்றம் வெற்றியை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்வில் நிறைய வெற்றிகளும் வருமான பெருக்கமும் அதிகமாகும். உங்க வாக்கை கேட்கக்கூடிய மிக அற்புத விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கோங்க. அதனால் இந்த மாதிரி செயல்களை செய்து வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடையுங்கள். நன்றி, வணக்கம்.